40 ஆண்டுகள் கடந்தும் அத்திப்பட்டு புதுநகர் மக்களுக்கு பட்டா வழங்கப்படாதது ஏன் என்று பொன்னேரி காங்கிரஸ் எம்எல்ஏ கேள்வி எழுப்பியதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டமானது திஷா குழு தலைவரும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான சசிகாந்த் செந்தில் தலைமை தாங்கினார். மாவட்ட ஆட்சியரும் திஷா குழு உறுப்பினர் செயலாளருமான தா. பிரபுசங்கர் முன்னிலை வகித்தார். மேலும் இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அப்பொழுது கூட்டத்தில் பேசிய பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் பேசிய போது, பொன்னேரி வருடத்திற்குட்பட்ட அத்திப்பட்டு புதுநகர் பகுதியில் 1986ஆம் ஆண்டு அத்திப்பட்டு துணை மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்டு அங்கு குடியிருந்த சுமார் 450க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பகுதியில் இடம் வழங்கப்பட்டது. அந்த இடத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக பட்டா வழங்கப்படாதது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கேள்வி எழுப்பினார். மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் ஆகியோர் அந்த இடம் சிஏ பிரிவுக்கு உட்பட்ட அரசு இடம் எனவும் அது பெல்ட் ஏரியா எனவும் வகைப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த பட்டா வழங்குவதில் கால தாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த பதிலை ஏற்காத பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் மின்சார வாரியத்திற்கும் வருவாய்த்துறைக்கும் உள்ள பிரச்சனையில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்ற திஷா கூட்டத்தில் இது குறித்து தெரிவிக்கப்பட்டும் இதுவரை ஆட்சியரும் மாவட்ட வருவாய் அலுவலரும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளது வருத்தமளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். பாதி வேலை முடிந்துவிட்டு பட்டா கொடுப்பதற்கான வேலைகள் நெருங்கிவிட்டு கொடுக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்கின்றன. ஏனென்றால் 250 பட்டா முடிக்கப்பட்டு மீதமுள்ள 150 பட்டால என்னன்னா ஒதுக்குனது ஒருத்தருக்கு, ஆனா அந்த வேற ஆள் கிளைம் பண்றதால அப்ப உள்ள அதிகாரிகள் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க. சார் சொல்லி கேள்வியிலே பதில் இருக்கு சார். Because it is a controversy, பட்டா is then issued. So that is the reason. But sir, belt area every time we give a patta, it has to be through a GO sir. So இப்ப அந்த 250 பேருக்கு சார் சொன்னது இந்த கான்ட்ரோவர்சி இல்லாத விஷயங்கள்ல அனுப்பி அரசாணை பெற்று பட்டா வழங்கப்பட்டிருக்கும். சார் இதுல 30 வருஷமா இந்த மக்களுக்கு போராடி கிடைக்கும்ன்ற ஸ்டேஜ் வரும்போது நீங்க திருப்பி பேக் போறீங்க. இது பெல்ட் ஏரியா கொடுக்க முடியாது, இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் மின்சார வாரியம் வருவாய்த்துறைக்கு செலுத்த வேண்டும் என்று அப்போது உத்தரவு போடப்பட்டது. அப்ப 64ல நீங்க பெல்ட் ஏரியா 86ல அந்த உத்தரவு போட்ட பிறகு அந்த பணம் கட்ட முடியாதால அது அக்குமுலேட் ஆயிட்டு இப்ப 10 கோடி கேட்டாலும் மின்சார வாரியம் கொடுக்கதான் வேண்டும். ஏனென்றால் அவருடைய வாழ்வாதாரத்தை பறித்து அந்த மின்சார வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அவர்களை இடம்பெயர்த்து இங்க வச்சதால அட்லீஸ்ட் ஒரு பட்டா கூட கொடுக்க முடியலன்னா இது எப்படி நீங்க இந்த மாதிரி நேத்து ப்ரொபோசல் போயிருக்கு. அவங்களுடைய கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே, எந்த விதமான அடுத்த இது முடிச்ச உடனே எனக்கு இத புஷ் பண்ணணும். கலெக்டர் சென்டர் பண்ணுங்க. மேல அரசாங்கத்துக்கு என்ன பேசணுமோ நம்ம உறுப்பினர்கள் எல்லாம் இருக்காங்க, கண்டிப்பா அமைச்சர் இருக்காங்க, நமக்கு அமைச்சர் வந்திருக்காங்க. சோ கண்டிப்பா இத பேசி சால்வ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கிராம காங்கிரஸ் கமிட்டி ஒரு முக்கியமான ஒரு மையப்புள்ளியா இருந்தது காங்கிரஸ்ல. அதை உயிர்ப்பிக்கும் ஒரு முயற்சி தான் எடுக்கிறோம். அப்கோர்ஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய இல்லங்க. இந்த பேச்சு எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் பேசுவாங்க. என்னன்னா இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுன்னா அட்டென்ஷன் எக்கனாமின்னு சொல்றோம். எதை பேசி எதை தம்ப்லைன் ஆக்கலாம் ஹெட்லைன் ஆக்கலாம் தான் பாக்குறாங்களே தவிர வேலை என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு டிஸ்கஷனுக்கு வேணா அது இம்பார்ட்டண்டா இருக்கலாம். அவரு அதை யோசிச்சு சொல்லாம பிஆருக்கு கூட நிறைய விஷயங்கள் அவர் சொல்லலாம். அதனால அதெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி அவர் இன்னும் ஸ்டெடியாக வரணும்னா ஃபீல்ட்ல இறங்கணும், ஃபீல்ட்ல என்ன பண்றாங்கன்றத பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் we can decide. தமிழகத்தில் மட்டுமல்ல வெளியவும் அந்த கூட்டணி தான் இன்னைக்கு ஒரு பிஜேபியோட ஒரு தாக்குதலை தாங்கி இருக்கிற ஒரு கூட்டணி. அவர் மேல இப்போ பாஜகவே அவர்கள் எதிர்த்தார்கள் என்றால் இன்னும் அவருக்கு சில பல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கும். அதுக்கப்புறம் அவர் எப்படி பேசுறாருன்னு பார்ப்போம். இந்த மகாயுத்தி கூட்டணியில் இருக்கும் அஜித் பவார் அவர்களை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரிபியூனல் இந்த பேனாமி ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல அவர் மேல என்ன கேஸ் நடந்துட்டு இருந்ததோ அதுல விடுவிச்சிருக்காங்க. அது 1000 கோடி மதிப்புள்ள ஒரு டிரான்சாக்ஷன். அது இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி அவருடைய அரசியல் குருவான சரத்பவாரை எதிர்த்து கட்சியை உடைத்து திரு அஜித் பவார்கள் அவர்கள் பிரிந்து சென்று அப்புறம் பிஜேபியோட இணைந்தார்.
இந்த கடிகாரம் சிம்பல் எப்படி கை கை சின்னம், ரெட்டை சின்னம், அப்புறம் உதயசிரன் சின்னம் மாதிரி அங்க கடிகாரம் சிம்பல். மக்களுக்கு எல்லாம் கடிகாரம் சின்னம் தெரியும். அந்த சின்னத்தையும் எலெக்ஷன் கமிஷன் அவருக்கே கொடுத்து, உடைந்து போனவருக்கே கொடுத்து அவரை வந்து பல விதத்தில் சப்போர்ட் செய்து நீங்க வெற்றி அடைஞ்சிருக்காரு. அவர் வந்து இந்த பொறுப்பேற்கும் நாளிலே அவருக்கு வந்து பரிசாக அவர்கள் செய்திருக்காங்க. இதுல இருந்து பிஜேபியுடைய அரசாங்கம், அவர்களுடைய கொள்கைப்பாடு, எப்படி வந்து அவங்க வந்து அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்குகிறார்கள், இது எல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக தெளிப்படுகிறது. தமிழகத்தில் இன்னைக்கு இருக்கும் கூட்டணி வந்து இந்தியாவிலே பாஜகவை மிக கடுமையாக எதிர்க்கும் கூட்டணி. இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் த அவங்க கிரியேட் பண்ற இஷ்யூ எல்லாம் தாண்டி இதுல எந்த மாற்று கருத்தும் மக்களுக்கு இருக்க வேண்டாம். ஒரு ஸ்டெடியாக ஒரு கூட்டணி நின்று இன்னைக்கு ஃபைட் பண்ணுதுன்னா அது கூட நம்ம நிக்கணும்ன்றது என்னுடைய இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்தின் திஷா ஒருங்கிணைப்பு கூட்ட மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் மாவட்டத்தில் இருக்கும் பல பிரச்சனைகளை வந்து எல்லா மக்கள் பிரதிநிதிகளிலிருந்து கேட்டு அவர்களுடைய கேள்விகளுக்கு பதில்களும், போன திஷா கமிட்டியில் நடந்த முடிவுகளுக்கு பல விடைகளும் அதோடைய கம்ப்ளைண்ட்ஸும் வந்து இன்றைக்கி ரிவ்யூ செய்யப்பட்டது. நம்மளுடைய மாவட்டத்தில் இருக்கும் லாங் பெண்டிங் இஷ்யூஸையும் வந்து ரிவ்யூ செஞ்சோம். ஹைவேஸ்லேருந்து ஆரம்பித்து வாட்டர் சப்ளை வரைக்கும் எல்லா விஷயங்களும் ரிவ்யூ செய்யப்பட்டது. இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய மக்கள் பிரதிநிதிகள் கூறியிருக்கிறார்கள். அதை அதிகாரிகளும் வந்து கேட்டு அறிந்து இதற்கு வந்து கூடிய சீக்கிரம் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற வாக்குறுதியும் அளித்திருக்காங்க. ஒரு செப்பரேட்டான ஒரு மீட்டிங் கூப்பிட சொல்லி அதில் வந்து எல்லா மக்கள் பிரதிநிதிகளும் நாங்கள் வந்து 1-to-1 டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து ஒரே சொல்யூஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துட முடியாது. இது பலவிதப்பட்ட பிரச்சனைகள் இருப்பதனால் மேஜரான இஷ்யூஸ் எல்லாத்தையும் வந்து 1-to-1 டிஸ்கஸ் பண்ணி அரசாங்கத்துக்கிட்ட எதை கொண்டு போகணுமோ, நம்ம லெவலில் எது பண்ண முடியுமோ இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு ஒரு பிரச்சனைகளை தீர்த்து கொடுக்கணும் அப்படின்றதில் நாங்கள் குறிப்பாக இருக்கோம். அந்த முடிவையும் எடுத்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதுக்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அந்த மீட்டிங் பண்ணுவோம்.